வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வெளிநாட்டு பெண் செய்த அடாவடித்தனம், போலீசார் மீது தாக்குதல். துஷார ஊபில்தெனியவின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. புத்தாண்டால் வெற்றிலை விலை திடீர் அதிகரிப்பு. தமிழர் பகுதியில் 2 பெண்கள் துஷ்பிரயோகம், மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது. வைத்தியசாலை கழிவுநீர் தொட்டியில் சிசுவின் சடலம், ஈவிரக்கமற்ற செயல் செய்தது யார் என போலீசார் தேடல். அதிவேக நெடுஞ்சாலைகளில் 3 நாட்களில் கிடைத்த கோடிக்கணக்கான வருவாய். தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அனுர விடுத்துள்ள அழைப்பு. நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டு, ஐக்கிய மக்கள் சக்தியினர் சிஐடியில் முறைப்பாடு. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தையை சிதைத்த முக்கிய தொலைபேசி ரகசியம். கல்கிசையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதிவான ஒழுக்கற்ற நடத்தை சம்பவம் தொடர்பான ஒரு வெளிநாட்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் பதிவு செய்த காணொலி காட்சிகளின்படி போதையில் இருந்ததாக நம்பப்படும் அந்த பெண் ஆக்ரோஷமாக அப்பகுதியில் இருந்த ஆண்கள், பெண்கள் என்று இளைஞர்கள் உட்பட பலரை தாக்கியதாக கூறப்படுகின்றது. அவரை கட்டுப்படுத்த முயன்ற ஒரு போலீஸ் அதிகாரியை அந்த பெண் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் இருந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அவர் கட்டுக்கடங்காமல் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் போலீஸ் அதிகாரி அந்த பெண்ணை காவலில் எடுப்பதையும் அந்த காணொலி காட்சிகள் மேலும் காட்டுகின்றன. இந்த சம்பவம் குறித்து இதுவரை காவல்துறை தரப்பில் இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார ஊபில்தெனிய கைது செய்யப்பட்டவையும் அவரது பணியிடை நீக்கமும் முறையான சட்ட நடைமுறைகளின்படி இடம்பெறவில்லை என்றும் அதன் காரணமாக அவரது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. துஷார ஊபில்தெனிய சார்பில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் முடிவிலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி இந்த கைது மற்றும் பணி நீக்கத்தின் ஊடாக குற்றப்புலனாய்வு திணைக்களமும் நீதியமைச்சின் செயலாளரும் அரசியலமைப்பை மீறியுள்ளதாக ஆணைக்குழு முடிவெடுத்துள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தி கைதி ஒருவரை விடுவித்ததாக துஷார ஊபில்தெனிய மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. விசாரணைகள் பக்கச்சார்பின்றி நடைபெற வேண்டும் என்று தெரிவித்து 2025 ஜூன் 9 அன்று கூடிய அமைச்சரவை அவரை பணியிடை நீக்கம் செய்ய தீர்மானித்தது. ஜூன் 10, 2025 அன்று அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் ஊபில்தெனியவின் மனைவி தாக்கல் செய்த முறைப்பாட்டை விசாரித்த ஆணைக்குழு பாதிக்கப்பட்டவரை கைது செய்யும் போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை, நீதவான் நீதிமன்றத்தில் உண்மைகளை சரியாகவோ அல்லது போதுமான அளவிலோ சிஐடி சமர்ப்பிக்கவில்லை என்றும் நீதியமைச்சின் செயலாளர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் சம்பவம் தொடர்பான உண்மைகள் முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வெற்றிலைக்கு அதிக தேவை உள்ள நிலையில் வெற்றிலையின் விலை வேகமாக அதிகரித்துள்ளது. அதன்படி சந்தையில் ஒரு கைப்பிடி வெற்றிலையின் விலை சுமார் 400 எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சிறிய கைப்பிடி வெற்றிலை சுமார் 200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வறண்ட காலநிலை காரணமாக வெற்றிலை அறுவடை குறைந்ததும் வெற்றிலை விலை அதிகரிப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை சித்திரை புத்தாண்டில் வெற்றிலைக்கு முக்கியத்துவம் காணப்படுகின்றமையால் அதன் விலை அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மல்லாவையில் 2 பெண்களை துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். துஷ்பிரயோகத்துக்குள்ளான 2 பெண்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் தெரியவரும்போது திருச்சபை ஒன்றின் ஊழியர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக போதகர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு ஒன்று வவுனிக்குளம் பகுதிக்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. கொண்டாட்டம் முடிந்தவர்கள் திரும்பும் போது 2 பெண்கள், போதகர் உள்ளிட்ட 3 பேர் ஆண் வேன்களில் வீடு திரும்பியுள்ளனர். பயணத்தின் நடுவே யுவதிகளுக்கு குடிப்பதற்கு வைன் வழங்கியுள்ளனர். அதனை அருந்தியவர்கள் அரை மயக்கத்தில் இருக்கும்போது காட்டுப்பகுதிக்கு வாகனத்தை கொண்டு சென்று 2 யுவதிகளுடனும் போதகர் உள்ளிட்ட 3 அத்துமீறி பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர்.
அதன் பின்னர் வீடு திரும்பிய இரு யுவதிகளும் நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியதை அடுத்து இருவரையும் பெற்றோர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அத்துடன் இச்சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கியுள்ளதாகவும் முறைப்பாட்டின் பிரகாரம் போதகர் உள்ளிட்ட மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவையில் போதனா வைத்தியசாலையின் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியொன்றில் இருந்து சிசுவின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் கழிவுநீர் தொட்டியில் சிசுவின் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக நீதவான் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் புலனறுவை தலைமையக போலீஸ் பரிசோதகர் KP பத்ரன் தெரிவித்துள்ளார். இந்த சிசு யாருடையது என்பது குறித்த எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. இச்சம்பவம் குறித்து புலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கடந்த 3 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கோடிக்கணக்கான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 10ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரையிலான 3 நாட்களில் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி கிராமங்களுக்கு சென்ற வாகனங்கள் மூலமாக 163.29 மில்லியன் அதாவது 165.50 கோடி ரூபாய் வருமானம் அரசாங்கத்துக்கு ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களில் 430 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 10ஆம் திகதி 1,61,847 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தியது. அன்றைய தினம் பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நமது நாட்டின் உன்னதமான கலாச்சார விழுமியங்களுடன் ஒன்றிணைந்து சவால்களை வெற்றி கொண்டு வளமான தேசத்தை கட்டியெழுப்ப அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது புத்தாண்டு செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பௌதீக மற்றும் ஆன்மீக மாற்றத்தை அடையாளப்படுத்தும் இந்த புத்தாண்டு இளைஞர்களின் பிரதான கலாச்சார விழாவாகும். ஒரே சுப நேரத்தில் பாரம்பரிய சடங்குகளை சமயக்கிரியைகளை முன்னிலைப்படுத்தி நாம் கொண்டாடும் இந்த பண்பாட்டு பகிர்வு எமது சமூகங்களுக்கு இடையே நிலவும் பலமான பிணைப்பை உலகுக்கு பிரதிபலிக்கிறது. நாட்டில் எதிர்கால அபிவிருத்தி பாதையான எமது பெருமதிமிக்க வரலாறு மற்றும் கலாச்சார மரபுரைகளுடன் இணைந்தே அமைய வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக காணப்படுகின்றது. எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் இந்த விழுமியங்களின் அடிப்படையிலேயே பலமாக உருவாக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு சடங்குகளின் மூலம் வெளிப்படுத்தப்படும் கூட்டுப்பண்பு, பிறரையும் இயற்கையாக கௌரவிக்கும் மனப்பாங்கு ஆகியவை அந்த சில நாட்களில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் வருடம் முழுவதும் எமது நடத்தைகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்று தெரிவித்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. நிலக்கரி கொள்வனவுக்கான கேள்வி பத்திர நடைமுறையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளது என்று கூறி அது குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள சர்ச்சைக்குரிய குரல் பதிவு ஒன்றினை அடிப்படையாக கொண்டு இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், குரல் பதிவின் மூலம் நிலக்கரி கொள்வனவுக்கான கேள்வி பத்திரமானது ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவருக்கே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதை உறுதிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வர்ண ராஜபக்ஷ தற்போதைய அரசின் நிலக்கரி கொள்வனவுக்கான கூறப்பட்ட உடனடி கேள்வி பத்திர நடைமுறைகளில் பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுள்ள நபர்கள் உயர்மட்ட அதிகாரம் கொண்ட ஒருவரால் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதை அந்த குரல் பதிவு வெளிப்பாட்டுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத் நகரில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வென்ஸுக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் அதன் பின்னரே பேச்சுவார்த்தையில் தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். அமெரிக்கா சார்பில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட JD வென்ஸ் இஸ்ரேல் தொடர்பான முடிவுகளை அங்குள்ள நிலைப்பாடுகளையும் முன்னிறுத்தி பேசியதாக தெரிவித்தார். அவர் இஸ்ரேல் சார்பாக நெருக்கமான நிலைப்பாடு கொண்டவர் என்பதால் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. பேச்சுவார்த்தையின் நடுவே JD வென்ஸுக்கு வந்த அழைப்பு நெதன்யாகுவிடம் இருந்து வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவரது வாதங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அத்துடன் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் என்ன நிகழ்ந்தது, ஏன் தோல்வியில் முடிந்தது என்பதையும் பல்வேறு விதத்தில் கோணங்களில் ஆராய்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.